இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அவர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் இவங்க போகிற போக்கில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன இது காய்கறி வியாபாரமா இது? கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறவங்க வந்து கேட்டால் இதெல்லாம் அக்ரிமெண்ட் போடாமல் எடுத்துருப்பாங்க. சங்கர் பண்ண சரி இது. ராம் சரண் வந்து ஆந்திர சினிமா பண்ண அரசியல் சார் இது. ஆந்திர சினிமா பண்ண அரசியல் முன்பகம் கிடையாது, பின்பகம் கிடையாது சார். அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா சங்கர்ன்ற பிராண்ட் வந்து கீழே விழுது. வேட்டையின் படமாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை அது முந்தைய ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, இந்த இன்னும் விஜய் பண்ண லியோ போட் ரெக்கார்டெல்லாம் உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து விடாமுயற்சி பேசப்பட்டது. இப்போ என்ன ஆச்சு சார்? இதில் அவர் வந்து இன்னசென்ட் சார். அவர் இதில் என்ன அறிக்கை கொடுக்க முடியும்? இப்போ லைக்காவே என்ன சொல்கிறாங்க, தவிர்க்க முடியாத காரணங்களா? என்ன காரணம்? தவிர்க்க முடியாத காரணம் சொல்லுங்க சார். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. முழுக்க கடவுளை அஜித் தான் அவர் தன்னை சார்ந்த விஷயம், இப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் தலன்னு சொல்கிறதும் அவர் சார்ந்த விஷயம். ஆனால் இது தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த விஷயத்தில் வந்து அஜித் எப்படி சொல்ல முடியும்? என்ன காரணம் சொல்ல முடியும்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க லைக்கா நிறுவனம். இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகலை. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு காரணம் முளைச்சிருக்கு. என்னென்னா டைரக்டர் சங்கரோடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்ற மாதிரியே ஒரு நியூஸ். அழுத்தம் தான் என்ன சுற்றி வரிசை சதின்னு சொல்லுங்கள் சார். சரி, எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாரு? அவருக்கு மொத்த தியேட்டர் வேணும். அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அவர் பிராண்ட் நிற்கணும். ஏற்கனவே இந்தியன் 2ல வந்து பிராண்ட் கிழிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து பிராண்ட் நிற்கணுன்றதுக்காக அவர் தியேட்டர் எல்லாம் வேணும். அதனால அவர் பண்ண சதின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் வந்து சொல்லுங்கள். சரி சார், உங்கள் பாஷையிலே சொன்னோம்னா சங்கர் செய்த சதியால் தான் உண்மையிலே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலையா? ஆமாம். இங்கே சொல்லக்கூடிய காரணங்கள் நீங்கள் பாருங்கள். பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட பேரம் நடக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அவர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் இவங்க போகிற போக்கில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன இது காய்கறி வியாபாரமா இது? கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறவங்க வந்து கேட்டால் இதெல்லாம் அக்ரிமெண்ட் போடாமல் எடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்புற மாதிரி இருக்கா சார் இவங்க சொல்கிறது? அதுக்கப்புறம் வந்து கேட்டால் வெட்டி ஓட்டுதல் லேட் ஆகுது. ஒரு பெரிய டீம் போட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மணி நேரம் படமா, அது இல்லை 30 மணி நேரம் படமா, இல்லை 40 மணி நேரம் படமா? எட்டதே 5 மணி நேரம் ஃபுட்டேஜ்னா அது வந்து கட் பண்ணி அப்படியே கூட இருக்கட்டும் சார். 10 மணி நேரம் கூட இருக்கட்டும் சார். இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் வெட்டி ஓட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சென்சார் ஆஃபீஸர் லீவ் போட்டு போயிட்டானோ. இதை சொல்லுவாங்க திரும்ப, அந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா பூலோகமே இருந்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் லீவ் போட்டு போனாங்கன்னா அடுத்த இடத்துல இன்னொரு இன்சார்ஜ் வந்துடுவாங்க. வேறு ஸ்டேட்லேருந்து கூட வருவாங்க இன்சார்ஜ். ரெண்டாவது இதுக்கு மேலே அட்வான்ஸ் சைன்லாம் இருக்குது. இப்போது ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் அவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க லீவ் போட்டாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க இன்சார்ஜ். இதெல்லாம் ஒரு சொத்த காரணம் சொல்லி தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அடிப்படை காரணத்தை விட்டுட்டு உண்மையான காரணம் சங்கர் வந்து அந்த பிராண்டு நிற்கணும். லைக்காவுக்கு வந்து சங்கர்ன்ற பிராண்டு நின்னா தான் இந்தியன் 3 வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்தியன் 3 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவர் கேட்ட கோடி வந்து 80 கோடி. 80 கோடியில் 30 கோடி தான் தர முடியும்னு சொன்ன உடனே அவரும் அக்செப்ட் பண்ணார். அதுக்கு வந்து ஒரு மறைமுக அக்ரிமெண்ட் தான் விடாமுயற்சி ரிலீஸை தள்ளி போடணும். இன்னொரு பக்கம் மைத்ரி ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து பேசுனாங்க. அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தது கூட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரிலீஸ் மூலமாக அவங்க வந்து பின்னாடி வந்து பேக் அடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்க 4 மாதம் தள்ளி போட்டாங்க. இப்போ இவங்க என்ன சார் கேட்டால் ஒன்று அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரிலீஸ் வந்து இவங்க வந்து விலகி போயிட்டாங்க. இப்போ ரூட்டு கிளியர் ஆகிடுச்சா? அது சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? ஒன்று மைத்ரி ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அவங்களும் வந்து விட்ரா பண்ணிக்கணும். ஒரு 4 மாதம் தள்ளி போடணும். அதுக்கு விடாமுயற்சி ரிலீஸ்னு சொல்லிட்டு இவங்களை வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. இப்போ விடாமுயற்சி பின்னாடி ஆயிடுச்சு. இப்போ ரூட்டு கிளியர். சங்கர் பண்ண சரி இது. ராம் சரண் வந்து ஆந்திர சினிமா பண்ண அரசியல் சார் இது. ஆந்திர சினிமா பண்ண அரசியல் இது. முழுக்க இது வந்து படத்தை வந்து எல்லாம் முடிச்சாச்சு. அஜித் வந்து அவருடைய ரோல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இது சங்கர் பண்ண சதி. இன்னொன்று கேட்டால் ஆந்திர சினிமா பண்ண அரசியல். இங்கே முழுக்க இப்போ இருக்க அடுத்தடுத்து வந்து ஆந்திர சினிமா ஃபுல்லாக இப்போ ஏற்கனவே வந்து புஷ்பா 2 வந்து ஓஹோன்னு ஓடிச்சு. இப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா படம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டப் பண்ணாங்க, அதுவும் போயிடுச்சு. இப்போ அடுத்தது கேட்டால் இந்த படமும் ஓட வைக்கணும். அப்போ தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அழியறதுக்கு இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை சார். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் திரைப்படத்தில் அஜித் அவர்கள் தான் முதல்ல நடிக்கிறதா இருந்தது. ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் கூட போயிட்டார்.
சில காரணங்களால் நடிக்காமல் அந்த படத்தில் வெளியே வந்துட்டார். ஒருவேளை அந்த முன்பகையை வைத்து காரணமாக கூட இது நடந்திருக்குமா? முன்பகையும் கிடையாது, பின்பகையும் கிடையாது சார். அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன கேட்டால் சங்கர்ன்ற பிராண்ட் வந்து கீழே விழுது. அப்போ கீழே விழாமல் இருக்கணும். அதே சமயத்தில் கேட்டால் வந்து லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியன் 3 ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குங்க. இதை தாண்டி வேறு யாருன்னா வந்தால் பரவாயில்ல. அஜித்னா விலைக்கு போயிடுவார். இப்போ வேறு யாருன்னா தான் ஃபைட் கொடுப்பாங்க. வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அவர் வந்து கிடத்துன்னு கேட்டால் வேணாம், விலைக்கு போகிறார். பிரச்சனை இருந்தால் விலைக்கு போகிற மனிதர் அஜித். அவரை பார்த்தா படம் முடிச்சிட்டார். இது முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் நிறுவனங்களால் நடத்தக்கூடிய வந்து ஒரு அரசியல் இருக்குது. ஆந்திர சினிமாவை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி இங்கே ஓட வைக்கணும். எந்திரன் என்ன பண்ணார்? ஒட்டுமொத்த தியேட்டர்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு அவருக்கு இடம் கொடுத்துடணும். இது ஒரு கோழத்தனமான வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு சினிமா போட்டி. எந்த தியேட்டரும் வந்து யாருக்கும் கிடைக்கூடாது. முழு தியேட்டர்லையும் இந்த இன்னைக்கு அதான் நடக்கும்போது நீங்கள் வேணால் பாருங்கள் சார். இது வந்து மற்ற மாநிலங்களில் ஓகே, தமிழகத்தில் பெரிய அளவு எப்படி சார் எடுப்படும் சார்? ஏற்கனவே புஷ்பா 2 இங்கே ஓடிச்சா இல்லையா? புஷ்பா 2 ஓடிச்சு இல்லை? புஷ்பா 2வோட தாக்கம் தான் வந்து விடுதலை 2 கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக போகாதது கூட காரணம். இங்கே ஏற்கனவே வந்து 2 பெரிய டிசாஸ்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கங்குவா, இந்தியன் 2. இப்போ இந்த சூழல் கேட்டால் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும்னா இன்னைக்கு உள்ள சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வேட்டையின் படமாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை அது முந்தைய ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, இன்னும் விஜய் பண்ண லியோ போட் ரெக்கார்டெல்லாம் உடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து விடாமுயற்சி பேசப்பட்டது. இப்போ என்னாச்சு? படமே ரிலீஸ் இல்லைன்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. எப்படி சரி இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி 22ஆம் 23ஆம் ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்போ மட்டும் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? அப்போ மட்டும் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பேரம் பேசி முடிச்சிட்டாங்களா? பணம் இல்லை, பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வெட்டி ஓட்டுறது லேட் ஆகுது. இதெல்லாம் வந்து கதை, நமக்கு சொல்லப்பட்ட கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்குது, சங்கருடைய சதி இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக அஜித் ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன்றாரு? சும்மா இடத்துல அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்றாங்க சார். இதில் அவர் வந்து இன்னசென்ட் சார். அவர் இதில் என்ன அறிக்கை கொடுக்க முடியும்? இப்போ லைக்காகவே என்ன சொல்கிறாங்க? தவிர்க்க முடியாத காரணங்களால். என்ன காரணம்? தவிர்க்க முடியாத காரணம் சொல்லுங்கள் சார். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தவிர்க்க முடியாத காரணம் இதுதான். தவிர்க்க முடியாத காரணம் அவங்க லைக்கா வந்து சங்கர்கிட்ட பெண்டாகக்கூடிய சூழல். சங்கர் வந்து கேட்டால் இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. இல்லை இந்தியன் 3 இல்லைனா எடுக்க மாட்டேன்னு அந்த படத்தை இன்னும் மாட்டேன். அடுத்த படம் வந்து இந்தியன் 3 இன்னும் வந்து நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் கேட்டால் நீங்கள் விடாமுயற்சி ரிலீஸை வந்து ஒரு 20 நாள் ஒரு மாதம் தள்ளி போடுங்க, எங்களுக்கு தேட்டர்லாம் வேணுன்ற போது அவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க. பெண்டானது இங்கே வந்து லைக்கா. இது தயாரிப்பு நிறுவனங்கள் கூட நடக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு படத்தில் நடிச்சுட்டாரு, நடித்து முடிச்சாச்சு, வந்து அடுத்த படமும் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஒன்று இவங்க ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னதை கேட்டால் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறது சொன்னால்தான் அவங்க 4 மாதம் தள்ளி போட்டாங்க. ஏன்னா முதல்ல இந்த படம் தான் தொடங்கப்பட்டது. இதில் எங்கே வந்து அஜித்தோட குற்றம் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன். எங்கேயாவது இதில் அஜித்தோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவருடைய என்ன பங்களிப்பு இருக்குது? அவர் இதில் என்ன தப்பு பண்ணார்? அவர் 2 படம் நடிச்சு கொடுத்துட்டார் சார். ஏற்கனவே சர்ச்சை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவர். இதில் அவர் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளேம் பண்ண முடியும் அவரை? இது தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. படம் வெளிவரலன்றது வருத்தம் ஒன்றா இருக்கலாம். அது தாண்டி அவர் என்ன செய்ய முடியும்? ஆர்டர் போட முடியுமா? தயாரிப்பு நிறுவனத்தை வேலை செஞ்சாச்சு தான், சம்பளம் வாங்கியாச்சு. அதை தாண்டி வந்து கேட்டால் நீங்கள் இந்த தேதி ரிலீஸ் தேதியை தள்ளி போடுறாங்கன்னா அதில் அவர் என்ன செய்ய முடியும்? முழுக்க இது ராம் சரணுக்காக, சங்கருக்காக லைக்கா நிறுவனம் வந்து பெண்டாது. ராம் சரணுக்காக கூட இல்லை, சங்கர்ன்ற பிராண்டு விழத்தில் நஷ்டமாகிறது லைக்காவும் தான். ஏன்னா இந்தியன் 3 ஃபுல்லாக வந்து ஏற்கனவே இந்தியன் 2 சொல்லவே வேண்டாம். அப்போ சங்கருடைய பிராண்ட் நிற்கணும்னா கேம் சேஞ்சர் வந்து சக்ஸஸ் ஆகணும், பெரிய மெகா ஹிட் அடிக்கணும். அப்போ தான் சங்கர்ன்ற பிராண்ட் எப்படிலாம் பிராண்டை நிற்க வைக்கிறானுங்க பாருங்கள். இப்படிலாம் நிற்க வச்ச பிராண்டாவது அஜித் பிராண்டு. நான் கேட்குறேன். இல்லை சார், ஏன்னா கடவுளே அஜித்தேன்று கோஷம் போடும்போதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கான்னு அறிக்கை கொடுத்தாரு. கரெக்டு. தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதேமாதிரி இப்போ வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா 2 வருஷமா, இந்த படம் வராது கொஞ்சம் பொறுமைக்காரன்னு ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறது புரியுது சார். இதில் அறிக்கை அவர் வந்து என்னென்ன அறிக்கை கொடுக்க முடியும்? நல்ல விஷயம். இப்போது முழுக்க கடவுளை அஜித் தான் அவர் தன்னை சார்ந்த விஷயம், இப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் தலைன்னு சொல்கிறதும் அவர் சார்ந்த விஷயம். ஆனால் இது தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த விஷயத்தில் வந்து அஜித் எப்படி சொல்ல முடியும்? என்ன காரணம் சொல்ல முடியும்?
சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முழுக்க முழுக்க அவர் காரணமாக தான் வச்சுங்களேன். கடைசி காட்சி நடித்து தர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த படம் தாமதமாகுதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் முடிச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் எடிட்டிங்லேருந்து எல்லாம் முடிஞ்சாச்சு, படம் ரெடியாக இருக்குது, 2 படமும் ரெடியாக இருக்குது. இவங்க சதியின் மூலமானு கேட்டால் வந்து குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க, 4 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்காக? விடாமுயற்சிக்காக. விடாமுயற்சி நெருக்கத்தில் வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து படத்தை வெளியிட முடியல, தவிர்க்க முடியாத காரணம். அந்த தவிர்க்க முடியாத காரணம் என்ன காரணம்? இதுதான் காரணம். அதை விட்டுட்டு எது சங்கருடைய ரெக்வஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டராக இருக்கலாம், நீங்கள் படத்தை தள்ளி போடுங்க, அப்போ தான் நான் வந்து நான் 80 கோடி சம்பளம் வாங்கினா நான் 30 கோடி வாங்கிக்கிறேன், அடுத்த படம் வந்து நான் வந்து இந்தியன் 3 முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். இதில் வந்து அஜித்தோட ரோல் இதில் கிடையவே கிடையாது. அவரை ப்ளேம் பண்ணவே முடியாது. இதை விட்டுட்டு எவனோ சொல்லணும் சார் தான் லீவ் போட்டு போயிட்டார், சென்சார் ஆஃபீஸர் வந்து லீவ் போட்டு போயிட்டாரு. எவனோ சொல்லணும் இந்த மாதிரி சொத்த காரணத்தை. எடிட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு, சென்சார் ஆஃபீஸர் லீவ் போட்டு போயிட்டான். பேரமௌண்ட் முதல்ல படமே வந்து பார்த்தீங்கன்னா அது தழுவலா இல்லை ஒரே ஒரு பார்ட் எடுத்துருக்கேன்னா அவங்களுக்குள்ள என்னன்னே தெரியாமல் கற்பனையாக வந்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எப்படி கதை விட்டு. இது சொல்ல வைக்கப்படுற விஷயம். இது உண்மையான காரணம் இதுதான். எந்திரனில் என்ன பண்ணார் சங்கர், அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சருக்கும் பண்ண நினைக்கிறாரு. தியேட்டர்கள் பொங்கல் அன்னைக்கு தியேட்டர் ஃபுல்லாக வேணும் அவருக்கு. வேறு படமும் கிடையாது, வணங்கான் தான் இருக்குது. வணங்கான் வந்து கருத்தியல் படம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஸ்டார் இதே அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் எங்கே காணாமல் போயிடும். அதனால் வந்து சதி திட்டத்தின் மூலமாக தான் வந்து அஜித் படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் இல்லாமல் எந்த படமும் குட் பேட் அக்லியும் வந்து ரிலீஸ் இல்லாமல் தள்ளி போட்டதுக்கு காரணம் இவங்க தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கருடைய செய்தி தான் நான் குற்றமே சாட்டுறேன். இதை விட்டுட்டு உருட்டின்னு இருக்காங்க இவங்க எல்லாரும். கேட்டால் வந்து சென்சார் ஆஃபீஸர் லீவ் போட்டால் வெக்கமாக இல்லைனா உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஒரு ஆஃபீஸர் லீவ் போட்டால் இன்னொரு ஆஃபீஸர் வந்துடுவான், இன்னும் பக்கத்து ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டு வருவான். இதுதான் ஃபேக்ட்டு. சரி சார், நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்போ வெளியாகும் என்று. நாம் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.